வணக்கம். செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 பிப்ரவரி 24 திங்கட்கிழமை அதிகாலை இந்திய நேரப்படி 4 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. முதலில் அமெரிக்காவை பார்ப்போம். அமெரிக்காவுடைய கலிபோர்னியா மாகாணத்தின் வடக்கு பகுதியில் மழை, அதாவது மெட்ஃபோர்ட் ஒட்டி மழை. அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய மாகாணங்கள் எல்லாம் கனமழை பொழிகிறது, கனடாவோட எல்லை வரைக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கலிபோர்னியா மாகாணத்தில் நுழைந்த மழை கனடா எல்லையோரமாக அந்த மழை பொழிவு அப்படியே அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் பகுதியை நோக்கி, வெர்ஜீனியா பீச் பகுதியை நோக்கி, நியூயார்க் வாஷிங்டன் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. டொரண்டோ மற்றும் ஒட்டாவா வழியாக நகரப்போகிறது. இப்போ உள்ளே பொழிந்து கொண்டிருக்கு. மேலும் நேற்றைக்கு, அதாவது மெக்சிகோ வளைகுடா அருகே பெய்து கொண்டிருந்த அந்த நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி, அதாவது வெப்ப காற்று நுழைதல் என்பது தொடர்ந்து ஜாக்சன் பகுதியில், மிசிசிபி மற்றும் நியூ ஆர்லைன்ஸ், அதாவது லூசியானா மாகாணங்களில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. இடி மழைப்பொழிவு, பாதிக்கும் மழைப்பொழிவு. நியூ ஆர்லைன்ஸ் மற்றும் ஜாக்சன் மற்றும் அலபாமா மாகாணத்திலையும், அதே போல் மொபைல் பகுதி, அதாவது ஜார்ஜியா அலபாமா மாகாணத்தில் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை, கடலோரத்தில் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை, அடுத்ததாக அது அப்படியே புளோரிடா மாகாணத்தின் பல்வேறு பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புளோரிடா மாகாணத்திற்கு இன்றைக்கு அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரம் மற்றும் அதற்கடுத்த 24 மணி நேரம் புளோரிடா மாகாணத்திற்கு மியாமி உட்பட கனமழை பொழிவை கொடுக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே கியூபாவிலிருந்து அதன் சுற்றுவட்டார தீவு நாடுகளுக்கு எல்லாமே, பகாமாஸ் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த மழை பொழிவை போய் கொடுக்கும். இது ஒரு புறம் இருக்க, வரக்கூடிய நாட்களில் எப்படி அமெரிக்காவிற்கு மழை இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த மழை பொழிவு தற்பொழுது நாம் அறிவித்தது போலவே, அதாவது புளோரிடா மாகாணம் வழியாக கியூபா மற்றும் அதன் சுற்றுவட்டார நாடுகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து விலகினாலும், இடி மழைப்பொழிவு பல்வேறு தீவு நாடுகளில் கொடுக்க போகிறது. அந்த அமெரிக்காவிற்கு தெற்கக்கூடிய, அதாவது ரிபப்ளிக் ஆஃப் டொமினிக்கன் மற்றும் கியூபா, பகாமா போன்ற நாடுகளுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு இந்த மழைப்பொழிவு உள் மாகாணங்களில், அமெரிக்காவோட பல்வேறு மாகாணங்களில் ஓய்ந்திருந்தாலும் அடுத்த சுற்று மழைப்பொழிவு கண்டிப்பாக வரக்கூடிய 3-4 தேதிகளில் மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கலிபோர்னியா மாகாணம் தொடங்கி படிப்படியாக மத்திய மாகாணங்கள் வழியாக இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய 5ஆம் தேதி வாக்கில் மீண்டும் இந்த மாகாணங்களுக்கு, அறிவிக்கப்பட்ட அதே மாகாணங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த மழைப்பொழிவு நியூயார்க், வாஷிங்டன் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அந்த மழைப்பொழிவை கொடுக்கும். 4, 5, 6 தேதிகளில் மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். அடுத்த சுற்றின் மழைப்பொழிவை அமெரிக்காவிற்கு. அடுத்தபடியாக அதாவது தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கொலம்பியா மற்றும் ஈக்வடர், வெனிசுலா மற்றும் பல்வேறு பிரேசில் மற்றும் கயானா போன்ற பகுதிகளுக்கெல்லாமே நல்ல ஒரு மழைப்பொழிவை, பொலிவியாவுக்கெல்லாம் இடி மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. கோடை மழைப்பொழிவு அங்கே பெய்வது கோடை மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து இந்த தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதியில் இருந்து கொண்டே இருக்கும். கோடை மழைப்பொழிவு என்பது மழைக்காலமாக மாறிவிடும். அதற்கு பிறகு மழைக்கால மழையாக மாறி தாழ்வு அமைப்புகள் வந்து அர்ஜென்டினா மற்றும் உருகுவேக்கெல்லாம் நல்ல ஒரு கன மழைப்பொழிவை கொடுக்கும். தொடர்ந்து அது வெப்பச்சலன மழைப்பொழிவு போல, கோடை மழைப்பொழிவு போல கொடுத்து வருவது நிகழ்வு மழைப்பொழிவாக மாறிவிடும் உருகுவே, அர்ஜென்டினா போன்ற பகுதிகளுக்கு எல்லாமே. அடுத்தது ஆப்பிரிக்க நாடுகளை பார்ப்போம். ஆப்பிரிக்க நாடுகளில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஆப்பிரிக்க நாடுகளை, குறிப்பாக மடகாஸ்கர் சுற்றுவட்டார பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி மடகாஸ்கர் மட்டுமல்லாமல் மொரீஷியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதிகளுக்கு கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. தொடர்ந்து மடகாஸ்கருக்கும் அப்படியே மொசாம்பிக்கும் இடைப்பட்ட ஜலசந்தி பகுதியில் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. மடகாஸ்கருக்கும் தொடர் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் 25ஆம் தேதி வாக்கில் மடகாஸ்கருக்கு வட கிழக்கு புறம் உருவாகக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி மண்டலமாகி 26ஆம் தேதி மடகாஸ்கர், 26ஆம் தேதி 27ஆம் தேதி வாக்கில் ரீயூனியன் மற்றும் மொரீஷியஸ் பகுதிக்கு நெருங்கி 27ஆம் தேதி மொரீஷியஸ் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொரீஷியஸ் தீவை
27ஆம் தேதி கடந்து மொரீஷியஸிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவை வரக்கூடிய வியாழக்கிழமை 27ஆம் தேதி மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 27, 28 தேதிகளில் இந்த மழை வாய்ப்பு மொரீஷியஸ், ரியூனியன் போன்ற பகுதிகளுக்கும் அந்த சுற்றுவட்டார நாடுகளுக்கும் கொடுக்கும். அதே 27ஆம் தேதி அந்த தற்பொழுது மடகாஸ்கருக்கும் மொசாம்பிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மண்டலமானது புயலாக மாறி மடகாஸ்கரோட தெற்கு மற்றும் தென் மேற்கு பகுதிக்கு ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவை, காற்றுடன் கூடிய மழைப்பொழிவை கொடுத்து விலகி செல்லும். ஆகவே மொரீஷியஸுக்கு ஒரு நிகழ்வு, மடகாஸ்கருக்கு ஒரு நிகழ்வு, ரெண்டும் இணைந்து 23 டிகிரிக்கு தெற்கே போய்விடும் என்பதனால பிறகு மழைப்பொழிவு என்பது தீவிரம் குறையும். அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகளில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழைப்பொழிவு மொசாம்பிக் மற்றும் ஜிம்பாப்வே மற்றும் ஜாம்பியா போன்ற பகுதிகளில் கொடுத்து வருகிறது. வரக்கூடிய நாட்களில் டான்சானியாவிற்கும் அதே போல் காங்கோவிற்கும் கொடுத்தாலும் பெரிய மழை வாய்ப்பு இப்பொழுதைக்கு இல்லை. உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் வாழக்கூடிய உகாண்டா பகுதிக்கு, தலைநகர் கம்பாலா பகுதிக்கு இப்பொழுதைக்கு மழை வாய்ப்பு இல்லை. பகல் நேர வெப்பநிலை 32 டிகிரி வரைக்கும் செல்லலாம். இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி வரைக்கும் உயரலாம். இது வரக்கூடிய மார்ச் 7ஆம் தேதி வரை இது தொடரும். மார்ச் 8க்கு மேல் மழை வாய்ப்பு இருக்கு, உறுதி இல்லை. மார்ச் 10 தேதியில் ஏற்கனவே கடந்த வாரத்தில் பெய்த இடிமழை பொழிவு போல ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே தூறல் சாரல் இடிமழை பொழிவுகள் மார்ச் 10 தேதியிலிருந்து கம்பாலா உள்ளிட்ட உகாண்டாவின் தலைநகர் பகுதிக்கு, உகாண்டா தலைநகர் பகுதி உட்பட உகாண்டாவின் பல்வேறு பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கலாம். கண்டிப்பாக உகாண்டாவின் தெற்கு பகுதியிலையும் உகாண்டாவின் மேற்கு பகுதியிலையும் நல்ல மழைப்பொழிவு மார்ச் 10 தேதிகளில் அமையும். மார்ச் 10 தேதியிலிருந்து தான் உகாண்டாவிற்கு கம்பாலா தலைநகர் பகுதிக்கெல்லாம் மழைப்பொழிவு எட்டி பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ் சொல்லியாச்சு. மொரீஷியஸுக்கு பாதிக்கும் மழை 27ஆம் தேதி, மடகாஸ்கருக்கு தொடர்ந்து மழை 27, 28 தேதிகளில் மொரீஷியஸுக்கு மழைப்பொழிவு விலகி பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு குறையும். தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். 25ஆம் தேதி நாளை இலங்கைக்கு மழை தொடங்குகிறது, தீவிரமாகும். 26ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு லேசாக தொடங்கும். 27 பரவலாகும். 28 அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கணும். மார்ச் 1-2 தேதிகளில் தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும், இலங்கையை பொறுத்த வரைக்கும் 25லிருந்து மார்ச் 2 வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 26லிருந்து மார்ச் 2 வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே மலேசியா, சிங்கப்பூருக்கு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அந்த காற்று சுழற்சி தான் இங்கே வந்து இணைய போகுது. 24ஆம் தேதி இன்றைக்கு இணைவதற்காக வருவதன் காரணமாக கிழக்கு காற்று வந்து மலேசியாவோட கிழக்கு கரையில் மோதி நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. மலேசியாவோட ஒட்டுமொத்த பகுதி தாய்லாந்துக்கும் கனமழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. பேங்காக் தொடங்கி சிங்கப்பூர் வரைக்கும் மலேசியா, தாய்லாந்து மற்றும் கோலாலம்பூர் உட்பட, அதாவது பேங்காக் மற்றும் கோலாலம்பூர், சிங்கப்பூர் உட்பட நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. தாய்லாந்தோட தெற்கு பகுதி, தாய்லாந்தோட கிழக்கு கரை, மலேசியாவோட கிழக்கு கரை கொடுத்து வருகிறது. சிங்கப்பூருக்கு அவ்வப்பொழுது குளிரும் வெயிலும் இருந்தாலும் இடையிடையே மதியத்தில் ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை வாய்ப்பு இருக்கிறது சிங்கப்பூருக்கு. ஆகவே இந்த மழைப்பொழிவு சிங்கப்பூரில் மதிய மாலை நேரத்தில் மட்டுமே இருக்கும். பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை அவ்வப்பொழுது இருக்கும். புழுக்கமான வானிலை இருக்கும். இரவு நேர குளிர் இருக்கும். திடீரென்று மழைப்பொழிவு சிங்கப்பூருக்கு வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது. இந்தோனேஷியாவில் தொடர்ந்து கோடை கால மழைப்பொழிவு கனமாக ஆங்காங்கே கொடுத்து வருகிறது. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் மழையோட தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும், குயின்லாந்து பகுதியில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருந்தாலும் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் வரக்கூடிய நாட்களிலே. அதே போல் இமயமலை பகுதியை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் மேற்கத்திய இடையூறு வர இருக்கிறது. 27, 28 தேதிகளில் மேற்கத்திய இடையூறு காஷ்மீர், பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட காஷ்மீர் ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் உத்தரகாண்ட் பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு 27, 28 தேதிகளில் மேற்கத்திய இடையூறு வந்து அமைய இருக்கிறது. அங்கேயும் மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அடுத்த மேற்கத்திய இடையூறு அப்படியே மத்திய திரைக்கடல் பகுதி வழியாக வந்து அதுவும் அப்படியே இமயமலை பகுதியோட காஷ்மீர் பகுதிக்கு தான் போகும். அடுத்தடுத்த நிகழ்வு மார்ச் 10 தேதிக்கு மேலே கொஞ்சம் தெற்கு வைத்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 10 தேதியில் வரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக அதாவது சவுதி அரேபியா பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கலாம். சவுதி அரேபியா பகுதிகள் வழியாக நகரக்கூடிய அந்த மேற்கத்திய இடையூறு மார்ச் 10 தேதி, மார்ச் 4 தேதியிலிருந்தே அந்த சவுதி அரேபியாவை ஒட்டி உள்ள, அதாவது ஈரான், ஈராக் மற்றும் குவைத் சிட்டியை ஒட்டி உள்ள பகுதிகளுக்கு
நெருக்கமாக வந்து குவைத் சிட்டி மற்றும் தோகா பகுதி வழியாக அது நகர்ந்து மழைப்பொழிவை அதாவது ஓமன் வளைகுடா மற்றும் தோகா, அபுதாபி, UAE போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய மார்ச் 7-8 தேதிகளில் மழைப்பொழிவை கொடுத்து அது அப்படியே UAE மற்றும் மஸ்கட் பகுதிக்கும் மழைப்பொழிவை மார்ச் 8-9 தேதிகளில் 10 தேதிகளில் கொடுத்து பிறகு பாகிஸ்தானோட கராச்சி வழியாக ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் பகுதிகளுக்கு வந்து மார்ச் 15 தேதி வாக்கில் வந்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் ஐரோப்பிய கண்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பியாவில் ஏற்கனவே நாம் சொன்னது தான், அயர்லாந்து கனமழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. அயர்லாந்தில் அந்த காற்று சுழற்சியானது வடக்கு நோக்கி விலகி இருக்கிற நிலையில் காற்றுடன் மழைப்பொழிவு அயர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டத்தில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒட்டுமொத்த ஐரோப்பியாவில் அதாவது அயர்லாந்தை ஒட்டியுள்ள நாடுகளுக்கும் நார்வே உள்ளிட்ட நாடுகளுக்கும் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை கூட இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.